எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் உலுக்கிய ஒரு கோர சம்பவம் அகமதாபாத்தில் வைத்து விமான விபத்து ஏற்பட்டது. இந்தியாவிலிருந்து குஜராத் மாநிலத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்ததின் காரணமாக 241 மக்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். ஒரு நபரை தவிர அத்தனை நபர்களுமே மரணத்தை தழுவியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே இந்த மரணத்தை குறித்தும் மறுமையை குறித்தும் திரும்ப திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நீங்கள் எதை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க உள்ளது, அந்த மரணம் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல நீங்கள் எங்கிருந்த போதும் அந்த மரணம் உங்களை சந்திக்கும். நீங்கள் உறுதிமிக்க கோட்டையிலே இருந்தாலும் கூட அந்த மரணம் உங்களை சந்தித்துத்தான் தீரும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டான். அதே போல உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று சொல்லி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நேற்றைய அந்த விமான விபத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த போயிங் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்திலே பயணித்த 241 நபர்களுமே மரணித்து விட்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும் தப்பிக்கிறார். அது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு மரணத்தை அல்லாஹ் எப்பொழுது நிர்ணயித்து விட்டானோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் மரணத்தை தழுவுவான். ஆனால் இந்த ஒரே ஒரு மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மட்டும் காப்பாற்றி வச்சிருக்கான். இன்னும் அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த விமானத்திலே கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரங்கள் பறக்கக்கூடிய அந்த விமானத்தில 1,25,000 லிட்டர் எரிபொருள் இருந்திருக்கு. அதை வெடித்த உடனே அதை அணைப்பதற்கே பல மணி நேரங்கள் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட வெடிப்பிலிருந்து ஒரு மனிதன் வெளியே உயிரோடு வந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எப்போது மரணத்தை நாடி இருக்கின்றானோ அப்போதுதான் அந்த மரணம் ஏற்படும். மரணம் எப்போது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த நிலையில் வரும் யாருக்கும் தெரியாது. அவர்கள் இறை தூதர்களாக இருந்தாலும் கூட தெரியாது. அந்த மறைவான ஞானம் யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சுலைமான் நபியுடைய வரலாறு எடுத்து பாருங்க. சுலைமான் நபி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. ஜின்களை கொண்டு கட்டுகிறார்கள். சுலைமான் நபி தன்னுடைய கைத்தடியின் மீது சாய்ந்தவராக அந்த ஜின்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசலை அந்த பணியை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் பள்ளிவாசலை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே சுலைமான் நபியுடைய கைத்தடியை கரையான் அரித்து அரித்து சுலைமான் நபி அவர்கள் அப்படியே கீழே சாய்ந்து விழுகிறார்கள். அந்த ஜின்களுக்கு தெரியல, மனிதர்களை விட பல மடங்கு ஆற்றல் படைத்த அந்த ஜின்னுக்கு தெரியல சுலைமான் நபி உயிரோடு இருக்காரா இல்லையா என்று சொல்லி. அல்லாஹ்வோடு வஹீ தொடர்பிலே இருக்கக்கூடிய இறை தூதர் சுலைமான் நபிக்கு தெரியல நாம் இந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று சொல்லி ஒரு இறை தூதருக்கு தெரியல. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் மரணத்தை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக நாம் எண்ணிக்கொண்டு நம்முடைய அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் வரது இருக்கட்டும், மறுமைக்காக நீ எதை சேகரித்து வைத்திருக்கின்றாய்? அந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம மௌத்தாயிட்டோம், இந்த நொடி நாம் மரணத்தை தழுவிவிட்டோம் என்றால் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக என்ன நல்ல அமல்களை நாம் செய்திருக்கின்றோம்? எந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கி நாளை மறுமையினுடைய வெற்றிக்காக நாம் சேகரித்து வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு மக்களுமே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இறுதி நாள் என்பதை உரிந்து நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய பொருளாதாரத்தை நன்மையான காரியங்களுக்காக அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாகவும்
இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதாரம், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான் நாளை மறுமை நாளில் நம்மோடு வரும், நம்முடைய மறுமை வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை, நன்மையான அமல்களை அதிகம் செய்து நாளை மறுமை நாளிலே சுவனத்திலே பிரவேசிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.